ஃப்ரெண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். தோசை ஊற்றும் போது பழைய மாவு இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு தோசை ஊற்றுங்க மக்களே, வேறு லெவல். சரியாக பாருங்கள், விரிஞ்சு பெரிய நெய் தோசை. சரியா, இது நல்ல பெரிய நெய் தோசை. பாருங்கள், இது நெய் இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கணும். நெய் பாருங்கள் மக்களே, சூப்பரான அருமையான மெல்லிய நெய் தோசை, முருகல் தோசை. சரியா, ரெண்டு பக்கம் பிரட்டினப்போ தான் கொஞ்சம் நெய் தோசை கொஞ்சம் வேகும். பார்த்தீங்களா, சூப்பரான மொறு நெய் தோசை. என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிவர்ஸ் பண்ணி பார்த்து பெரிய வீடியோக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். சரியா, இது வந்து தோசை நைட்டுக்கு இரவு சாப்பாடு தான். வீடியோலாம் போடவே பிடிக்காதுன்னு சொன்னால் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க மக்கள். நான் இப்போ வீடியோலாம் போடுறது கம்மி. இன்றைக்கி எத்தனையோ நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கேன் நான். இது வந்து தோசைக்கு வந்து சட்னி. சரியா, சுட தோசை ரெடி மக்களே, வாங்க சாப்பிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் மக்களே. டாட்டா பாய். இன்னும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பை.